Uncle, thank you for giving this opportunity and honoring me for this award. Like, I've completed my MTech and got distinction, and I should be the inspiration for others to get distinction and scoring good marks in all your 10th standard PUC, and you should get nice marks in your highest. ಇದೇ ಥರ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮಾಡಿ ಭರವಸೆ ಕೊಟ್ಟಿದ್ದರು. ಯಾರು SLC ಮತ್ತು PUCನಲ್ಲಿ ಪ್ರಥಮ ಸ್ಥಾನ, ದ್ವಿತೀಯ ಸ್ಥಾನ ಮತ್ತು ತೃತೀಯ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಬರ್ತಿರೋ ಅವ್ರಿಗೆ ಒಳ್ಳೆ ಬಹುಮಾನ ವಿತರಣೆ ಮಾಡ್ತೀವಿ, ಇಂತಿಷ್ಟು ವಂತಿಗೆ ಅಂತೇಳಿ ವಿತರಣೆ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತೇಳಿ ಅವತ್ತು ಅನೌನ್ಸ್ ಮಾಡಿದ್ವಿ. ಅದೇ ರೀತಿ ಇವತ್ತೊಂದು ಒಳ್ಳೆ ಪ್ರೋಗ್ರಾಮ್ನ ಅರೇಂಜ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಮಾರಿಕುಪ್ಪಮಲ್ಲಿ. ಇದೇನು ಅಂದರೆ ಯಾರೇ ಬಡ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಸ್ಫೂರ್ತಿದಾಯಕ ಸಭೆ ಅಂತಂದರೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕಾಗಲ್ಲ. ಬಡ ಮಕ್ಕಳಿಗೆ ಈ ಥರ ಪ್ರೋತ್ಸಾಹ ಸಿಕ್ಕಿದ್ದಷ್ಟು ಬಡ ಮಕ್ಕಳು ಬೆಳೀತಾರೆ. ಎಜುಕೇಷನ್ ಅನ್ನೋದು ಯಾರು ಕಳ್ತನ ಮಾಡೋದಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂತ ಅವತ್ತೊಂದು ನಾನು ಮಾತು ಹೇಳಿದ್ದೆ. ಆ ಮಾತನ್ನು ಯಾರು ಅವತ್ತು ತಲೆಗಾಕೊಂಡು ಹೌದಪ್ಪ ನಾನು ಕಷ್ಟಪಟ್ಟರೆ ನನಗೊಳ್ಳೆ ಮಾರ್ಕ್ಸ್ ಬರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿರೋರು ಇವತ್ತು ಫಸ್ಟ್, ಸೆಕೆಂಡ್, ಥರ್ಡ್ 10 ಜನಕ್ಕಲ್ಲ ಟೋಟಲ್ 34 ಜನಕ್ಕೆ ಇವತ್ತು ಪ್ರೈಸ್ನ ವಿತರಣೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ತುಂಬ ಖುಷಿ ಆಗ್ತಿದೆ. ಮಾರಿಕುಪ್ಪಮಲ್ಲಿ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಇದೇ ಥರ ಪ್ರೋಗ್ರಾಮು ಎಲ್ಲ ಲೈನ್ ಏರಿಯಾಗಳಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ನೀಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಮಾಡಿದ್ರೆ ಎಜುಕೇಷನ್ ಅಂತ ಏನು ಬ್ಯಾಕ್ಗ್ರೌಂಡ್ ಇರೋಂತಹ ಮಕ್ಕಳುಗಳು, ಬ್ಯಾಕ್ವರ್ಡ್ ಇರೋಂತಹ ಮಕ್ಕಳುಗಳಿಗೆ ಒಂದು ಸ್ಫೂರ್ತಿದಾಯಕ ಆಗಿ ಅವರು ಶಿಕ್ಷಣದಲ್ಲಿ ಮುಂದೆ ಬರೋದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಾರೆ. ಅದಕ್ಕಾಗಿ ತಂದೆ ತಾಯಿಗಳಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಏರಿಯಾ ಜನಗಳಾಗಿರ್ಬೋದು ಇಂಥ ಎಲ್ಲ ಸಭೆಗಳನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹಿಸಬೇಕು. ಆವಾಗ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಕೂಡ ಮೇಲ್ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ. சோஷியல் ஒர்க்கர் இந்த தம்பி இந்த வயசில் இவ்வளவு நல்லது செய்கிறான் என்றால், நானும் சீவில் பிறந்த வளர்ந்து தான் இத்தனை வருஷமா, ஆனால் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இவருக்கு கவுன்சிலர் நின்றால் அவருக்கு நீங்கள் எல்லாம் வெற்றி பெற செய்யணும். ஏனென்றால் சோஷியல் ஒர்க்கர் என்றால் இவர் மாதிரி தான் இருக்கணும். நாளைக்கு நம்ம நல்லது செஞ்சோன்னு சொல்லிட்டு செய்யாது போகிறோம், அதெல்லாம் நம்பக்கூடாது. இந்த வயசில் என் தம்பி இவ்வளோ செய்கிறான்டா, இனிமேல் செய்ய போவார். ஆகையால் அவர்களுக்கு இந்த தென்பகுதி வட்டாரவாசிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அவர் கவுன்சிலர் நின்றிருந்தால் அவர் வெற்றி பெற செய்யணும். நானும் இங்கேயே பிறந்து வளர்ந்தவன். தம்பி அவர் இங்கே இருந்தார், இருந்த வளர்ந்தவர். அவர் அப்பா எல்லாம் எங்களுக்கு தெரியும். சிஏ பிளாக்கில் அபூர்வம் சீமாரி என்ற 1962 அங்கே தான் இருந்தோம். எங்களுக்கு சன்னதி ஆண்டாள் சன்னதி, அந்த வழிபடுறோம். அதனால் திரு நவீன்குமார் சோஷியல் ஒர்க்கர் அவர்கள் இனிமேலும் நல்லா இருப்பார். இவர் கடவுள் நல்லா இருக்குமே வேண்டுகினே. இவர் எப்பொழுதுமே இதே மாதிரி நல்லது செஞ்சு நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும். நான் கடவுளை வேண்டுகினே அவளை ஆசீர்வதிக்கிறேன். நான் ரொம்ப நன்றி. இவருக்கு வெற்றி இல்லை நீங்கள் செய்யணும் என்றால் நவீன்குமார், நானும் ரொம்ப நாளாக பார்த்து தான் இருக்கேன். இவருக்கு இந்த ஒரு வழி நீங்கள் பொதுமக்கள் அனைவரும், பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் சிறிய ஒரு அன்பளிப்பு உதவித்தொகை செய்கிறார். சேரணம் செஞ்சுருப்பாங்களா? 4 வருஷம் கழிச்சா ஒன்றும் வேலை செய்யல சொன்னாங்க. 4 வருஷம் வெளியே ஓட்டு போட்டாங்க. 5 வருஷம் போகுது, ஒன்றுமே வேலை செய்யல. தயவுசெய்து செய்கிற தம்பிக்கு உதவி பண்ணுங்க. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க, செய்யலை, செய்யும் போகமில்ல. ஆனால் இவர் தம்பி செய்வார். இந்த தம்பி நாங்கள் இந்த எல்லா பெரியவர்களும் இருப்போம் கூடவே. உங்களுக்கு எதனா குறைய இருந்தால் கூட நீங்கள் செய்யணும், சொல்லணும். அதனால் இவர் ஒரு சீரிய அன்பளிப்பு பிள்ளைகளுக்கு நோட் புக்கு கொடுக்குறாரு, வயசானவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாரு. இதெல்லாம் சந்தோஷம். இந்த உதவி தம்பி அந்த நல்ல மனசுக்கு பார், அவருக்கு நீ எல்லாம் ஒரு பெருமையாக நினைக்கணும். தயவு கூர்ந்து எல்லா பெரியவர்களும், பொதுமக்கள், தாய்மார்களும், சிறு பிள்ளைகளும் தம்பியோட நல்லது செய்ய அவர்களுக்கு உங்கள் ஒத்துழைப்பு எனக்கு இருக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தனசேகர் அவர்களுக்கு நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது.
நம்மளுக்கு எல்லாருக்குமே தமிழ் பாஷை நல்லாவே தெரியும். அவங்க கனினாலே அவர்களை அது என்ன மரம்ன்ட்டு தெரிஞ்சுக்கும், என்ன கனி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை நல்லா புரிஞ்சிக்குவோம். சின்ன வயசுலேயே நன்மை செய்கிற எண்ணம் இருக்குது பாருங்க, அதை வரவேற்கணும். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஒரு வேளை நம்மளுக்கு அந்த காசோ இல்லை பணமோ உதவி செய்கிறவங்கள தக்க சமயத்தில் நம்ம மனம் குளிர்ந்து வாழ்த்துவோம். ஒரு சிலருக்கு உணவு பற்றாக்குறையாக இருக்கும், சிலருக்கு மருத்துவ மருந்துக்கோ காசு இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் உப்பிட்டவரை உள்ளூரை நினைக்கிற மாதிரி அந்த உதவியை நம்ம நினைக்கணும், என்றைக்குமே நினைக்கணும். தென்பகுதியில் நிறைய பேர் உதவி செய்திருக்கிறாங்க, அவங்கள நம்ம எப்பவுமே மறக்க மாட்டோம். அதாவது இந்த 10th வார்டை ஏலம் விடுற மாதிரி வச்சிடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்ல மரம் நல்ல கனி தான் கொடுக்கும், அதை நீங்கள் அடையாளம் பார்த்துங்க. ஒருத்தர் உதவி செய்கிறாருன்னா அவரை ஊக்குவிக்கிங்க. ஊக்குவிக்கிறதுனால அவர் இன்னும் உற்சாக பெறுவார். ஏன்னு கேட்டால், நான் கூட இந்த மாதிரியெல்லாம் உதவிங்களை செய்கிறதுக்காக பிரயாசப்பட்டுருக்கிறேன், செஞ்சுருக்கிறேன், எல்லாம் செஞ்சுருக்கிறேன். ஆனால் நம்ம அவங்க செய்கிற கிரியில் நம்ம யாருன்ட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால் நான் ஒரு சின்ன விண்ணப்பத்தை தான் சொல்கிறேன். அவர் எதிர்பார்க்குறது என்னான்றதை புரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னு கேட்டால், உள்ளூருக்காரை நம்ம வரவேற்கணும், உள்ளே உக்காந்துட்டு இருக்கவங்கள வரவேற்கணும். ஏன்னா நீங்கள் அவங்கள அடிக்கடிக்கு பார்க்குறீங்க. அவர் நெக்ஸ்ட் டைம் இந்த பகுதியில் போகிறப்போ அவர் தலை குஞ்சின்னு போனார்னா, பாரு இப்படி பண்ணிட்டாருன்னு உரிமையோடு கேட்கலாமே. ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அவர் பாட்டுக்கு போயினாருன்னா உன்னுடைய உரிமையை விலை கொடுத்து வித்துடுறேன்னு அர்த்தம். ஏன்னா எப்பவுமே நம்பி ஒருத்தர் வராங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உதவி பண்ணணும். அது கூட நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம மதிக்கணும். இன்றைக்கி அவர் உதவி செஞ்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாருன்னு சொன்னால் அவர் திட்டு வாங்குறதோ அவர் அவமதிக்கிறப்போ அது ரொம்ப தப்பாக தெரியும். அவருக்கு நம்ம எப்பவுமே ஊன்றுகோலாக இருக்கணும்னு சொல்லி நிமிரும் முன்பறையெங்கிலும் அறையும் வருணம் வலுவுடையும் நம் தருணம் அது விரையும் மண் சனமும் தலை நிமிரும் முன்பறையெங்கிலும் அறையும் அறையும் போரிடு மொத்தம் மாறிட பாலடு வஞ்சம் தீவிட யாரன அண்டம் கூறிட ஆயிரம் வெங்கை நாமிட போரிடு மொத்தம் மாறிட பாலடு வஞ்சம் தீவிட யாரன அண்டம் கூறிட ஆயிரம் வெங்கை நாமிட தங்களா வெல்லவாவா ஆதியோனே வானே தங்களானே வெல்லவாவா ஆதியோனே வானே தங்களானே வெல்லவாவா ஆதியோனே எதிகனலிரு விழி அறமது வழி நெறி உணரறி இசையக்கும் தக தக தக
மிக்க அனைத்து வட்டார பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிப நண்பர்களே, சிறியோர்களே, மாணவ குயில்களே, உங்கள் எல்லோருக்கும் இந்த சிறப்பான நேரத்திலே SSLC பாஸ் செய்திருக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு முதல் மார்க்கை எடுத்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கு முதலாவது பெற்றிருக்கின்ற 10,000 ரூபாயும், இரண்டாவது முறையாக 7,500 ரூபாயும், மூன்றாவது பரிசினை 5,000 பெற்று அவர் அளித்திருக்கின்றார். மேலும் PUC அந்த விதத்திலும் அவர் சிறந்த முறையிலே பணியாற்றி எல்லா மாணவ மாணவியர்களுக்கும் 10,000, 7,500 ரூபாய், 5,000 ரூபாய் என்று அளித்திருக்கின்றார். மேலும் 1ஆவதிலிருந்து 7வது வரைக்கும் பாட புத்தகத்தை அவர்களுக்கு உதவி தொகையாகவும் கொடுத்து அவர் புத்தகத்தை சன்மானமாக அளித்திருக்கின்றார். மேலும் நம்முடைய வட்டத்திலே வயதான முதியோர்களுக்கு அவர் மாதம் 300 ரூபாய் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். ஹேண்டிகேப்புக்கு 500 ரூபாய் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். இந்த சிறிய சேவையை நாங்கள் பாராட்டி இந்த சிறப்பு மிக்க ஒரு இதை ஏற்படுத்தி ஒரு பிரசன்டேஷன் மாதிரி செய்து அவரை கௌரவிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தை கொண்டு அவருக்கு இந்த நேரத்தில் அனைத்து வட்டார இந்த 10 லைன் இருக்கின்றது. இந்த 10 லைன் வட்டார பஞ்சாயத்தார்களும் வாலிப நண்பர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் இவர் செய்திருக்கின்ற செய்து கொண்டிருக்கின்ற நவீன்குமார் செய்திருக்கின்ற சேவையை பாராட்டி அவருக்கு இந்த சால்வை அணிவித்து மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கின்றோம். நவீன்குமார் அவர்களுக்கு சாலுவை அணிவிக்கின்றார். சேகர் அவர்கள் மாலை அணிவிக்கின்றார். சவுத் பிளாக்ல எனக்கு 65 வயசு. இது போல காரியத்தை, நல்ல காரியத்தை 10 வட்டாரமும் அனுபவிக்கிற மாதிரி இந்த நல்ல காரியத்தை யாரும் செஞ்சதில்லை. இந்த வயசு வரைக்கும் நான் சொல்றேன், இது வரைக்கும் யாரும் செஞ்சதில்லை. ஆனா இவ்வளோ பேர் கூடி காத்தால இருந்து இந்த நேரம் வரைக்கும் பொறுமையா பென்சில் இருந்து நோட் புக்ல இருந்து படித்த பிள்ளைகளுக்கு உதவி தொகையை கொடுத்து கௌரவித்தாருனாக்கா இது போல மனுஷனை நாங்கள் கண்டதில்லை. எனக்கே இவருக்கு பின்னால நாங்கள் இருப்போம். இத்தனை பேரும் இல்லை, இன்னும் அநேக பெரியவங்க இருக்கிறாங்க, தாய்மார் இருக்கிறாங்க, சகோதரன் இருக்கிறானுங்க. எல்லாமே இனி அவர் வழியை நடப்போம். அவர் இன்னும் ஊக்குவிக்குவோம். இன்னும் நல்ல காரியங்களை சரி. 2 பிளம்பர்ல வேக்காடுல வெந்து இருந்தானுங்க, அவங்களுக்கு பேன் கொடுனால ஒரே நல்ல பேன் வாங்கினார் போட்டு கொடுத்தாரு. இது போல ஒரு நல்ல மனுஷனை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இன்னும் இவருடைய பணி இன்னும் தொடரணும், இன்னும் அதிகமா மக்கள் சேரணும், மக்களை வாழ்த்தணும். இது போல மகனை பெற்றதுக்கு அவர் தாய் தகப்பனுக்கு ரொம்ப நன்றி சொல்லி இவரை வாழ்த்தி நாங்கள் விடைபெறுகிறோம். இப்பொழுது நாங்கள் இது ஒரு மட்டும் இல்லை, இந்த மெடிக்கல் விஷயத்தில் பிபி, சுகரு இது போல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்றைக்கி எடுத்துன்னு கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் அவர் செய்யக்கூடதை பார்த்துட்டு நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம், அவர் கவுன்சிலர் நிற்க வைக்கணும் இந்த 10வது வார்டில் என்று ஜனங்க எல்லாமே எமோஷனாக இருக்காங்க. அவர் நவீன்குமாருக்கு இந்த ஏரியாவை ஃபுல்லாக சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் உண்மையாக நான் சொல்ல வேண்டியதுன்னு சொன்னால் இன்னும் நல்ல காரியம். அவர் கவுன்சிலர் 10வது வார்டு கவுன்சிலராக வந்த பிறகு இன்னும் அநேக நன்மைகள் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் அவரை 10வது வார்டில் எலெக்ஷன் நிற்க வைக்கிறதுக்காக இந்த வாலிப நண்பர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் முன்னின்று நடத்தி கொடுத்து இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உண்மையிலே எங்களுடைய பாராட்டினையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்ளுகின்றோம். வாசு வந்திருக்காருப்பா, சால்வை போடுப்பா தம்பி, வந்துக்கிறார். எல்லோரும் கரகோஷம் செய்யும்படி மிக பணியன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். வாசு அவர்களுக்கு PNTயிலே பணிபுரிந்து ஓய்வு பெற்ற எங்கள் பாசமிகு அன்பு சகோதரர் வாசு அவர்களுக்கு எல்லோரும் கரகோஷம் செய்யும்படி கேட்டுக்கொள்ளுகின்றோம். அடுத்தபடியாக
கதிர் அவர்களுக்கு கதிர் சரண் அப்பன் அப்பன் அவர்களுக்கு தெரியலப்பா எனக்கு தேய்ச்சம் பண்ணிக்கணும். எஸ் கம்மியர் கம்மியர் இந்த வெயிட்டிங் ஃபார் யுவர் சீட் இருப்பதில் யாருன்னா வாங்குறதுன்னா வந்து வாங்கிக்கோங்கப்பா. விக்டர் கேட்டுக்கொள்கின்றோம். சேகர் ஓடிபி பிளாக் ஓடிபி பிளாக் செல்வராஜ் எல்லோரும் கரகோஷம் செய்யுங்க. மலர் மாலை அறிவிக்கின்றோம், சால்வை அறிவிக்கின்றோம், கரகோஷம் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக செல்வராஜ் அவர்களுக்கு பிளாக் ஸ்டீஃபன் ஸ்டீஃபன் அவர்களுக்கு சந்திரமோகன் அவர்களுக்கு சால்வை அளிக்கும் கரகோஷம் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். சிவா மிஸ்டர் ஜேம்ஸ் அவர்களுக்கு சால்வை அளிக்கிறோம், கரகோஷம் செய்யும்படி. எல்லோரும் கரகோஷம் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மிஸ்டர் ராமமூர்த்தி அண்ணாமலை மதிப்புக்குரிய அண்ணாமலை சுதர்சன் அவர்களுக்கு சன்மானம். அடுத்தபடியாக அன்பழகன் எக்ஸ்ஆர்பி அட் பிரசன்ட் ஒர்க்கிங் என்ற தலைமை எக்ஸ் கவுன்சிலர் சௌந்தரராஜன். அடுத்தபடியாக தரணிவேல் எல்லா கரகோஷம் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ராஜா ராஜா அவர்களுக்கு முரளி நிகழ்ச்சி சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் தலைமை தாமிகளுக்கான பெரியவர்களுக்கும் சோஷியல் ஒர்க்கர் செய்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி நவீன்குமாருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போட்டுக்கிறோம். நன்றி நன்றி. அருமை சகோதரர் குமார் அவர்கள் சன்மானத்தை நவீன்குமாருக்கு அளிக்கின்றார். மூர்த்தி சந்திரமூர்த்தி அவருடைய குடும்பத்தின் சார்பாக சால்வை அணிவிக்கின்றார். மூர்த்தி மூர்த்தி அவர்களும் முரளி பெரியவர் சேகர் அம்பேத்கர் ஹைஸ்கூலுடைய சன்மானம் சன்மானம் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எட்வின் இல்ல எட்வின் தம்பி 75வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை இந்த சந்தர்ப்பத்தில் அவரை கேட்டுக்கொண்டு டைமண்ட் ஜூப்ளி இந்த டைமண்ட் ஜூப்ளி சார்லஸ் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அருமை தம்பி கோபி அவர்களை அழைக்கின்றோம். நடராஜ் தினகரன் தினகரன் அடுத்தபடியாக வெஸ்ட் பிளாக் ஜெயவேலு அருமை சகோதரர் ஜெயவேலு அவர்கள் மேடை. யோவான் அவர்களுக்கு அடுத்தபடியாக மலர்வாணன் ஏ பிளாக் திருமுருகன் அவர்களுக்கு சன்மானம். எக்ஸ் ஆர்மி ஆனந்தராஜ் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கின்றோம். சின்னகன் நகர் பஞ்சாயத்தின் சார்பாக சோசியல் ஒர்க்கர் நவீன்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி ஆனந்தராஜ் வாசு அசோக் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். சின்னகன் வார்டு கமிட்டி
அவர்கள் நவீன்குமார் அவர்களுக்கு சன்மானம் வழங்குகின்றார். எல்லோரும் கரகோஷம் செய்யும்படி மிகப்படி அன்புடன் கேட்டுக்கொண்டையும் கூறிக்கொண்டு வர்மா ஓடிபி பிளாக் அசோக் அவர்களுக்கு சோசியல் ஒர்க்கர் எல்லோரும் கரகோஷம் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மீடியா பாரு. தேங்க்யூ. அன்பு சகோதரி கிருத்திகா அவர்கள் நம்முடைய மைசூர் டிஸ்ட்ரிக்ட்ல எம்டெக் ஃபினிஷ் பண்ணிட்டு அவர் டிஸ்ட்ரிக்ஷனாக வந்திருந்ததற்காக இந்த பாராட்டு விழாவினை நாங்கள் சிறப்பித்து தந்திருக்கின்றோம். அருமை சகோதரி கிருத்திகா எம்டெக் டிஸ்டிங்ஷன் மாலை போடுறதுக்கு போடுங்கப்பா, போடு அசோக் போடு, அது குழந்தை. எல்லோரும் கரகோஷம் செய்யுங்கப்பா நம்ம பிள்ளைக்கு. வாங்கப்பா, எல்லோருக்கும் உள்ளங்கள் இந்த நன்றியை வணக்கத்தை கூறிக்கொள்ளுகின்றோம். ஆக இந்த சந்தர்ப்பத்திலே அருமை சகோதரிக்கு எங்களுடைய நல்லாசரை கொடுத்து மென்மேலும் அவர் முன்னேறி இந்த தங்க வயலை என்றும் மறக்க முடியாத அளவுக்கு அவருக்கு இந்த பெயரை எங்களுக்கு தந்து கொடுத்ததற்காக எங்களுடைய சோஷியல் ஒர்க்கர் நவீன்குமார் சார்பாகவும் அனைத்து வட்டார பெரியோர்களின் சார்பாகவும் தாய்மார்களின் சார்பாக கிருத்திகாவுக்கு எங்கள் உள்ளங்களிந்த நன்றிய வர்க்கத்தையும் கூறிக்கொள்ளுகின்றோம். ஏதாவது பேசுறதுன்னா பேசுமா? Uncle, thank you for giving this opportunity and honoring me for this award. Like, I've completed my MTech and got distinction, and I should be the inspiration for others to get distinction and scoring good marks in all your 10th standard PUC, and you should get nice marks in your higher studies. Thank you. Media. Stephen. South Block சேர்ந்த மேனன். South Block சேர்ந்த மேனன். அர்ஷிதா கார்பெண்டர்ஸ் பிளாக் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அவர் தான் 10,000 அவர்களுக்கு நன்கொடையாக அறிவிக்கின்றோம். 566 மார்க்கை அது பெற்றிருக்கின்றது. எல்லோரும் கரகோஷம் செய்யும்படி மிக பணி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். அவங்க அப்பா பேர் வந்து கிரி, கார்பெண்டர்ஸ் பிளாக். நீங்க வந்து நில்லுங்க கூட வெள்ளமா பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்ந்து அவருடைய பெற்றோர்கள், அவருடைய ஆயா, அவர் தாத்தா அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் இன்னும் மென்மேலும் படிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்கொண்டு எல்லோருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அவர்கள் குடும்பத்தாருக்கு நல்லாசிரை தரும்படி மிக பணி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். ஜீவன் பாபு அவருடைய தந்தையார் செகண்ட் பிரைஸ் 7,500 ரூபாய். அவர் குடும்பத்தோடு தயவு செய்து வரும்படி கேட்டுக்கொள்ளுகின்றோம். ஏ வட்டத்தை சேர்ந்த குடும்பத்தோடு வந்து இந்த பரிசினை பெற்று செல்லும்படி மிக பணி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். ஏ வெஸ்டை சேர்ந்த வாலிபர்கள் அருமை சகோதரர் நவீன் அவர்களுக்கு சன்மானம் வழங்கி இருக்கின்றார்கள். பொன்னாடை சன்மானம் அதுதான் பெருசு. டொனேஷன் எல்லோரும் கரகோஷம் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். வெஸ்ட் பிளாக் வாலிபர் குழு அவருக்கு
ஷாலு பிரியா. ஷாலு பிரியா. ஜெய்வேலு. அப்பா பேர் வந்து யாரு? ஷைலா. ஷைலா. ஷைலா ஜீவன் பாபு. ஷைலா வாமா, நீ வா. ஜெய்வேலு. செகண்ட். ரெண்டாவது அபே ரெண்டாவது செகண்ட் எஸ்எல்சி செகண்ட். எஸ்எஸ்எல்சி இரண்டாவது பரிசினை ஷைலா அவர்கள் பெற்று செல்லுகின்றார். ஏவட்டை சேர்ந்தவர். அவர் குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ எம்பெருமான் அவருக்கு நல்லாசிரை கொடுத்து உங்களுடைய நல்லாசிரை பெற்று மேலும் அவர்கள் மாஸ்டர் டிகிரி நவீன்குமார் அவர்கள் நெல்லு வெஸ்ட் பிளாக்கை சேர்ந்த ஷாலு பிரியா. அவருடைய தந்தையார் பெயர் ஜெயவேலு. அவர்கள் மேடை அருகால் 1000 ரூபாய். பாப்பா ஜெயவேலு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து மிக குறைவாக எஸ்எல்சி இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் அவங்க பேர் படிக்கணும். லைனோட உட்காருப்பா, உட்காரு. யூடியூப்ல இதெல்லாம் கட்டாயிடுமா? இது நன்கொடையாக எங்கள் பாசமிகு அன்பு சகோதரர் நவீன்குமார் அவர்கள் பரிசினை 5000 ரூபாய் 3வது பிரைஸாக கொடுத்திருக்கின்றார். அவருடைய 454 மார்க் எடுத்திருக்குது. அவர்களுக்கு எங்களுடைய கடிந்த நன்றிய வணக்கத்தை கூறி கொள்கின்றோம். அடுத்தபடியாக எஸ்எஸ்எல்சியில் கமலக்கண்ணன். அடுத்து அடுத்து 364 மார்க் ரோஷன் கம்பீர். அடுத்து சைத்ரா ஏவட்டம். அடுத்து 2P பிளாக் சேர்ந்த ஜஸ்வந்த். அனுஷா ரவிக்குமார் 10,000 ரூபாய். வண்டிகார் லைன் ரவிக்குமார். வண்டிகார் லைன் சேர்ந்த அனுஷா ரவிக்குமார் இவர்கள் 10,000 ரூபாய். செகண்ட் இயர் பிஎஸ்சி சி பிளாக் திவாகர் 2வது பரிசு. அடுத்து தேர்ட் சேவட்டம் பூஜா 3வது பிரைஸ். பூஜா சேவட்டம். அடுத்து வரலட்சுமி பரிசினை வழங்குவார். அடுத்தபடியாக ஏஎல்ஆர் சரண்யா. அது வராங்க பாரு, கரெக்டாக வராங்க. ஏவட்டம் சந்தியா 4 டைம் கூப்பிட்டோம். மேலே வரணும். ஓல்டு பிளாக் வர்ஷிதா
2 block Sandhya. Sevatam Deepa Jyoti. C block Deepa Jyoti. அடுத்து Deepa Sevatam. A West block Raghavi. அடுத்தபடியாக சிறு பிள்ளைகளுக்கு நம்முடைய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், இங்கே சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த எக்யூப்மெண்ட் இங்கே இருக்குது. அப்புறம் பிளட் ப்ரெஷர் அதுக்கும் இங்கே வந்து இதெல்லாம் வச்சுருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தயவு கூர்ந்து நம்முடைய ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் அதை பரிசீலிச்சுட்டு போகும்படி மிக பணியன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். சமயம் சந்தர்ப்பம் இருக்கும்போது அருமை சகோதரர் சத்தியமூர்த்தி அவர்கள் இதை முன்னின்று நடத்தி கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஏற்பாடுகளை முன்னின்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அருமை தம்பி சத்தியமூர்த்தி அவர்கள் இது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மிக பணியன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். விஜயவற்றை சேர்ந்த பார்த்த சாரதி அண்ணன் அவர்களுக்கு சோசியல் ஒர்க்கர் நவீன்குமார் மாலை அணிவித்து கௌரவிப்பார். கொஞ்சம் கம்மியாகும். ஏரியா பிரகாரம் எல்லாம் டோக்கன் எடுத்துன்னு வரணும். எல்லாருக்கிட்ட டோக்கன் இருக்குதா? ராஜன் ஓப்பன் மேம். அனைவரும் தவறாமல் பெற்றுச் செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நாளை கேட்டால் கிடைக்காது. பேர் சொல்றாங்க, பேர் சொல்லிடு. சுந்தரமணி, சின்னகர் நகர் சுந்தரமணி பென்ஷன். ராஜம்மா சின்னகர் நகர் பென்ஷன் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. சண்முகம் சின்னகர் நகர். அடுத்து சவுத் பிளாக். அடுத்து பென்ஷன் தொகை வழங்குவதற்கு சிறப்பு விருந்தினராக சவுத் பிளாக். இதே லிஸ்ட் அங்கே எடுக்கலாங்க, அதனால தான் அவர்கிட்ட லிஸ்ட் எடுக்குவார். ನಮ್ಮ ಊರ್ಗಂ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ನಲ್ಲಿ ನಾವು ಯಾವುದೇ ಒಂದು ರೂಪದಲ್ಲಿ ಎಮ್ಮನ ಹತ್ರ ಹೋದರೆ ಇಲ್ಲ ಅಂತಲೇ ಹೇಳಲ್ಲ, ನಮಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಗೌರವ ಕೊಡುವ, ಅದು ಎಸ್ಪೆಷಲಿ ನಮ್ಮ
ನಮ್ಮ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಯಾರೇ ಯಾವುದಿಗೂ ಒಳ್ಳೆದಿಗೂ ಹೋದರೆ ಒಳ್ಳೆಯವ್ರನ್ನ ಅವ್ರಿಗೆ ಕರೆಕ್ಟಾಗಿ ಗೌರವನ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ, ಇವರಿಗೆ ನಮ್ಮ ಮೆಚ್ಚಿನ ಸಹೋದರ ವಿ ನವೀನ್ ಕುಮಾರ್ ಅವರು ಶಾಲ್ವನ್ನು ಅರ್ಪಿಸಿ ಅವರನ್ನು ಗೌರವಿಸ್ತೀವಿ. ಶಶಿ ಅವರು ನಾಯ್ಕ್ ಅವರಿಗೆ ಶಾಲ್ವನ್ನು ಹಾರಿಸ್ತಾರೆ. ಕೈದ ಚಪ್ಪಲೆ ಹೊಡೀರಿ. ಹಾಗೆ ನಮ್ಮ ಮೆಚ್ಚಿನ ಮಾನ್ಯ ಶ್ರೀ ಶಿವಾನಂದ ಅವರು ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಅವರೇ ಕ್ಲರ್ಕು, ಅವ್ರಿಗೂ ನಮ್ಮ ಗೌರವದಿಂದ ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಹೇಳಬೇಕಾಯ್ತದೆ. ಶಿವಾನಂದ ಅವರು ಈಗ ಮೇಡಮ್ ಅವರು 2 ಮಾತನ್ನ ಮಾತಾಡಬೇಕಂತ ತಮ್ಮಲ್ಲಿ ವಿನಂತಿ. உரிகம் போலீஸ் எஸ்ஐ அவர்கள், சப் இன்ஸ்பெக்டர் அவர்கள், அடுத்தபடியாக தேவகர்லினா சப் இன்ஸ்பெக்டர் உரிகம் போலீஸ் அவர்கள் பென்ஷன் தொகை வழங்குகிறார்.